கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம் மீது விதித்திருக்கிற நல்ல அமல்களை செய்தவர்களாக இன்றைக்கு நாம எல்லாரும் குழுமியிருக்கின்றோம். இந்த தொடர் பயானிலே சஹாபாக்களில் பெண்களுடைய வாழ்வு தரக்கூடிய பாடங்கள், ஈமானிய படிப்பினைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சஹாபாக்களிடமிருந்து நமக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு சஹாபி என்கிற அடிப்படையில் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இதுவரைக்கும் ஒரு 6 சஹாபா பெண்மணிகளை பார்த்திருக்கிறோம். நேற்று ருஃபைதா பின் சாத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மாஷா அல்லாஹ், அவங்கள பார்த்தோம். அவங்க எந்த அளவுக்கு எந்த விஷயத்துல உதவுனாங்க? மருத்துவ சேவையில மிகப்பெரிய ஒரு உதவியை செய்து, ஒரு பெண்ணாக இருந்தாலும் போர்க்களத்துல போய் உதவுறதுல எந்த விதமான பயம் தேவை கிடையாது. அது மாதிரி இது போன்ற சேவைகளை சர்வ சாதாரணமாக நீங்கள் கருதக்கூடாது. இதுவும் பொது சேவைகள்ல தான் வரும். இதையும் மார்க்கம் போற்றும், மார்க்கம் அங்கீகரிக்கும், அவர்களுக்கும் ஒரு தனித்துவத்தை மார்க்கம் வழங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பணிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை மக்களுக்கு மத்தியில ஸ்டாண்டர்டா நடத்தணும்னு அவங்க அதுக்காக எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறாங்க. இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி அவருடைய தொடர்ச்சியில இன்றைக்கு ஒரு சஹாபா பெண்மணி, இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்லாத்துக்கு இவங்க வர்றது மக்கா வெற்றி அடையக்கூடிய ஆண்டுல தான். மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகுதான் இவங்க இஸ்லாத்துக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. மக்கா வெற்றி அடைந்த பிறகு அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்த ஊர் எது? மக்கா தான். அவங்க பிறந்தது மக்கா தான். அவங்க பெற்றோர்கள் எல்லாரும் மக்கா தான். ஆனாலும் அவர்கள் ஒரு 40 வயசு நபி, 40 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு தூதுத்துவத்தையும் சொல்லல. ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த ஊர்லயே வியாபாரம் பண்றாங்க, மக்களோட நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறாங்க. 40வது வயசுலதான் அல்லாஹ் தூதராக அவங்களை என்ன செய்யறாங்க, அவங்களுக்கே உணர்த்துறான், நீங்க இனி அல்லாஹ்வுடைய தூதராக நீங்க இந்த தூதுத்துவ பணியை செய்யணும்னு. ஆனா என்ன தூதுத்துவம்? அவங்க போய் ஓரிரை கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றாங்க. ஒரு கடவுள் தான், அவன் அல்லாஹ் தான், அவன் தான் உங்களை, எங்களை, நம் மூதாதையர்களை, மனிதங்களை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, வானத்தை, பூமியை, கடலை, காற்றை அனைத்தையும் படைத்தவன் யார்தான்? அந்த ஒரு அல்லாஹ் தான். நீங்க வணங்குகிற சிலைகள் எல்லாமே அது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தானே ஒழிய அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. மனிதர்கள் ஒருபோதும் கடவுளின் அந்தஸ்தை பெறவே முடியாது. அது நம்ம முப்பாட்டனா இருந்தாலும் சரி, முப்பாட்டனுக்கு முப்பாட்டனா இருந்தாலும் சரி, அப்படிங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக யார் சொல்றா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் அதை ஆரம்பத்தில் ஏத்துக்கவே இல்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேரா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ரசூல்லா மக்கால இருந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டா, இந்த ஊர் சரிபட்டு வரலையா, நீங்க இங்க இருந்து கிளம்பி நீங்க மதீனாவுக்கு போயிருங்க என்று மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போறாங்க. ரசூல்லா நபித்துவம் பெற்று எத்தனாவது வருஷத்துல போறாங்க? 13வது வருஷத்துல போறாங்க. ஏன் போறாங்க? அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் மதீனாவுக்கு போனா ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு அங்க இருக்குது. அங்க ஒரு இஸ்லாமிய அரசை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாடுகள் மதீனாவில் தெளிவாக இருக்கு. ஏன்னா இது அல்லாஹ் தெரியும்ல, அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க மதீனாவுக்கு போவேன்னு சொல்லிட்டான். அப்ப கூட இஸ்லாமிய எதிரிகள், அபூஜகல் போன்றவர்கள், உத்பா ஷைபா போன்றவர்கள், அபூ லஹப் போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைக்கு விலை பேசுறாங்க, கொல்லணும். யாரு ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வர்றாங்களோ, உசுரோடியோ பெடமாகவோ 100 சிவப்பு ஒட்டகம் அப்படி எல்லாம் சொல்றாங்க.
ரசூல்லா நபியாயி 13 வருஷம் 53 வயசுல போறாங்க. அதை மீறிலாம் அல்லாவுடைய கிருபையால மதீனாக்கு போயிட்டாங்க. மதீனாக்கு போன பிறகும் இந்த மக்கால இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கால போனாங்க, மதீனாக்கு போயிட்டாங்க, இந்த ஒரு ஊர்ல அவங்க அங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க, இஸ்லாத்தை கட்டி அமைக்கிறாங்க, போக வேண்டியதானே, தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. அதனாலதான் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பத்ருன்னு ஒரு யுத்தம். அது எப்ப நடந்துச்சு தெரியுமா? ரமலான் 17ஆவது. இன்னைக்கு எத்தனாவது நாள்? ரமலான் 17 தான் அந்த பத்ர் யுத்தம் நடக்குது. அதே மாதிரி உஹது யுத்தம் நடந்துச்சு, கந்தக் யுத்தம் நடந்துச்சு, ஹைபர் யுத்தம் நடந்துச்சு. இப்படி யுத்தங்களா தொடர்ந்து பல யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த யுத்தங்கள்லாம் நடந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மக்காக்காரங்க சரிபட்டு வரல, அவர்களை எதிர்த்து நாம ஒரு படையை திரட்டணும்னு சொல்லி அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க படை திரட்டிட்டு போறாங்க. ஹிஜ்ரி 8 இதே போன்று ஒரு ரமலான் மாசத்துலதான் போனா அங்க போய் கத்தி இன்றி ரத்தமின்றி உயிர் சேதமின்றி மக்காவே வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு. அதான் பத்தியே மக்கா வெற்றி அடை. புரியுதா? அதுக்குதான் சொல்ல அந்த மக்கா வெற்றியை புரியணும்னா சும்மா மக்கா வெற்றி விளைக்கிடக்கூடாது. 13 வருஷம் உள்ளூர்ல இருந்த பிரச்சாரம், அதுக்கப்புறமா 8 வருஷம் வெளியூர்ல போய் பிரச்சாரம். இந்த 8 வருஷத்துல மக்காவாசிகள் ரசூல்லாவையும் அவர்களுடைய இஸ்லாத்தையும் அழிக்கணும்னு பல முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியுற்று இறுதியாக ஒட்டுமொத்த மக்காவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ட்ரோல்ல வர்றது எப்போ? ஹிஜ்ரி 8. ரசூல்லா நபியாயி கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷத்துல மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. சரியா? அதுக்கடுத்து 2 வருஷத்துல ரசூல்லா மூத்தா போயிடுறாங்க. 23 வருஷம் தான் நபியாய் பிரச்சாரம். இந்த மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு சில பேர் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தின் பக்கம் ஓடி ஓடி வர்றாங்க. அல்லாஹ் அப்பதான் அவங்களுக்கு இதயத்தை விரிக்கிறான், இதயத்துல ஒரு ஈரத்தை போடுறான், ஒரு தெளிவை ஒரு ஒளியை ஊட்டுறான், அவர்களுக்கு அல்லாஹ் வழியை காட்டுறான். அப்படி ஹிதாயத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. விளங்குதா? இதை இப்படி வழங்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். இவ்வளவு நாள் பிரச்சாரம், இத்தனை யுத்தங்கள், அதுக்கப்புறம் வெற்றி, அதுக்கு பிறகுதான் இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வராங்க. சரி, இந்த அம்மா அதுக்கடுத்து அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இஸ்லாத்துக்கு வரல, ரைட்டு. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேர் தெரியாம எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருந்தாங்களா, அல்லது இஸ்லாமிய எதிரிகளோடு இருந்தாங்களா, இஸ்லாத்தை எதிர்த்தாங்களா என்று கேட்டால் இஸ்லாத்தை எதிர்ப்பதிலே முன்னணியில நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? இந்த உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ் நாடினால் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஹிதாயத்தை வழங்குவான், எப்படிப்பட்ட எதிரிகளையும் மன்னிக்கவும் செய்வான். அந்த எதிரிகளையே, இஸ்லாத்தின் படை வீரர்களை கொன்ற எதிரிகளை கூட இஸ்லாத்துக்கு வர செய்து அவர்களையும் இஸ்லாத்தின் எதிரிகளால் கொள்ள செய்து அவர்களுக்கும் ஷஹீத் அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பேருக்கும் புகழுக்கும் உரியவர்கள் தான் அந்த அம்மா உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மாவுடைய பேக்ரவுண்ட் அப்படி. ஃபேமிலி யார் ஃபேமிலி தெரியுமா? யூகருடைய தாத்தா யார் தெரியுமா? அதாவது யாருடைய பேத்தி என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பயங்கரமான எதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அபு ஜஹல், அபூஜஹலுடைய பேத்தி தான் இந்த அம்மா. ஒரு வகையில பேத்தி, இன்னொரு வகையில அபூஜஹலோடு சேர்த்து அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இப்னு அபூஜஹல், அவரும் பத்ர்ல இஸ்லாத்துக்கு எதிராக போராடுறாரு, உஹதுல இஸ்லாத்துக்கு எதிராக போராடுறாரு, கந்தக்ல இஸ்லாத்துக்கு எதிராக போராடுறாரு. எல்லா யுத்தங்கள்லையும் இஸ்லாத்துக்கு எதிராக வாழேந்திய பத்திய மக்கா வரைக்கும் அனைத்து யுத்தங்கள்லையும் எதிரி களத்துல நின்றவர் இக்ரிமா, அபூஜஹலுடைய புள்ள. அவருடைய மனைவிதான் இந்த அம்மா. அப்ப தன்னுடைய குடும்பத்தாலேயும் ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்த்து இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒருவர். ஆனா எப்படிப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் திருப்புகிறான் பாருங்க. இதே இந்த அம்மாவாலத்தான் அவங்க குடும்பமே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய குடும்பமா மாறுது. அது எப்படின்னு கேட்டா, இந்த அம்மா எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க? மக்கா வெற்றி அடையும் பொழுது ஹிஜ்ரி 8 அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். இஸ்லாத்துக்கு வந்த பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், இஸ்லாத்தினுடைய யதார்த்தங்கள், உண்மையான மார்க்கத்தினுடைய இலக்குகள், நோக்கங்கள்,
மனிதர்கள் சமத்துவம், சகோதரத்துவம் அனைத்தையும் புரிந்து கொண்டு இஸ்லாத்திலே ஆணித்தரமாக அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இவ்வளவு நம்ம சொல்றோம்னா, அவருடைய ஈமானும் ஏதோ விளிம்பு நிலையில நானும் முஸ்லிம் தான் என்று வாழ்ந்து எங்கோ ஒரு மூலையிலே தொழுது எங்கோ ஒரு மூலையில முஸ்லிம் என்று வாழ்ந்து இறக்கல. இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்தது முதல் எப்படி இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ அதே போன்று இஸ்லாமிய எதிரிகளை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த அம்மா. பிற்காலத்துல ஒரு யுத்தத்துல இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த அம்மா எவ்வளவு பெரிய ஒரு வீர தீரமான காரியத்தை செய்யறாங்கன்னா, அந்த டெண்டோட போல் இருக்கும்ல, டெண்டோட அந்த தூடு கம்பு இருக்கும்ல, டெண்டை ஊடி இருப்பாங்கல்ல, யுத்த காலத்துல டெண்ட் போட்டிருப்பாங்க, இந்த டெண்ட்ல கம்பு இருக்குமே, நீளமான கம்புகள் இருக்கும் இல்லையா, அந்த கம்பை எடுத்து புடுங்கி இஸ்லாமிய எதிரிகளை ஓட ஓட விரட்டி போர்க்களத்துல ஒரு 7 பேரை அடிச்சே வெளுத்திருக்காங்க, கொண்டு போட்டாங்க இஸ்லாமிய எதிரிகளை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒழிக்க வந்தவர்களை ஒரு வழி ஆக்கியவர்கள் இந்த உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி இருந்த அம்மா எப்படி அல்லாஹ் ஆக்கிட்டா பாருங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றா, இன்னகலா தஹ்தி மன் ஹபப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீ விரும்புபவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நான் யாருக்கு நாடுறோம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன். நபியே, நீங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றவங்க, உங்கள்கிட்ட கேட்கறவங்க, நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்களோ அவங்களா ஹிதாயத்து பெறுவாங்க நினைக்கிறீங்க? கிடையாது, நான் ஆட்டணும் நல்லா சொல்றேன். உம்மு ஹக்கீம் எதிரடியில இருந்தார்கள், இப்போது இஸ்லாமிய அடியில நின்று இஸ்லாத்தின் சார்பாக இஸ்லாமிய எதிரிகள் 7 பேர் அவர்களுடைய கையால் அடி. எவ்வளவு பெரிய வீரம் பாருங்க. அதுவும் எந்த மாதிரி சமயத்துலங்கிறத நான் இந்த பயான் முடிக்கும் போது சொல்றேன். நம்ம என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, இஸ்லாத்துக்கு வந்து மார்க்கத்துல உறுதியா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான வேலையை செய்யறாங்க. என்ன வேலைன்னா, இவங்க ஹஸ்பண்ட் யாரு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க இஸ்லாத்தினுடைய எதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு விடுறாங்க. யாரெல்லாம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு, பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. பொது மன்னிப்பு கொடுத்தும் முரண்டு பிடிக்கக்கூடிய சிலர்கள் இருந்தாங்க. அந்த முரண்டு பிடிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தலையை தூக்குட்டாங்க. ரொம்ப சேட்டை பண்ணாங்க, தூக்கிருங்க சார், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டவன் போய் மன்னிப்பு தான். நான் மன்னிச்சிரு முகமது அப்படின்னா இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு அவசியம் இல்லை. நல்ல விளக்கணும், நல்ல விளங்கிக்கணும். இஸ்லாம் என்னைக்குமே மன்னிப்பை பிரதானப்படுத்தும். இஸ்லாம் என்னைக்குமே வாளை முதன்மைப்படுத்தாது. இஸ்லாம் என்னைக்குமே சமாதானத்தான் தூதுவதா இருக்கும். இஸ்லாத்தை எதிர்த்து ஒருவன் கழுத்தை வெட்டுவேன் என்று வாளை நீட்டும் பொழுது, ஐயா வெட்டிக்கோ அப்படின்னு இஸ்லாம் கழுத்தை காட்டாது, குடிக்கி வெட்டலன்னு சொல்லும். அவ்வளவுதான், இதான் சிம்பிள். இந்த இடத்துல பொது மன்னிப்பு ரசூலா விடுறாங்க. ஆனா இக்ரிமா போன்றவர்களுடைய கொடுஞ்செயலின் காரணம், அடங்கா தனத்தின் காரணத்தினால் அவர்களை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு. இந்த இக்ரிமா என்ன பண்றாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. யாருடைய ஹஸ்பண்ட், உம்மு ஹக்கீம் அவர்களுடைய ஹஸ்பண்ட் ஊரை விட்டு ஓடிட்டாங்க, யமன் தேசத்துக்கு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா, இருந்தா காலி, அவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கோம் நினைக்கிறாங்க. அவங்க ரியலைஸ் பண்றாங்க, நம்ம கொஞ்சம் நெஞ்ச அக்கிரமம் பண்ணல, பத்ர்லயும் சேட்டை, உஹதுலயும் சேட்டை, கந்தக்லயும் சேட்டை, இந்த இஸ்லாத்துக்கு எதிராக கொஞ்சம் நெஞ்சம் நமக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது. அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் அவங்க விலகல. இன்னைக்கும் அப்படித்தான். இந்த அமெரிக்காக்காரன் இருக்கிறா, இந்த இஸ்ரேல்காரன் இருக்கிறா, அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து அவங்கள சில பேர் உளவு அதிகாரிகள், சில பேர் பத்திரிகை நண்பர்கள், அப்படி உள்ள வந்து மார்க்கத்துக்கு உள்ள வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்காங்க. அப்படி ஒரு லிஸ்ட போடுறாங்க. அதை பத்தி ஒரு வருஷம் ஃபுல்லா பேசலாம், வார வாரம். அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. இஸ்லாத்தை வந்து புரியுறது முன்னாடியே தெரிஞ்ச இஸ்லாத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பத்தி ஐயோ நம்ம காலி பண்ணிடுவாங்கன்னு இக்ரிமா ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த உம்மு ஹக்கீம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு மனுவை கொண்டு வந்திருக்கிறேன், சொல்லுங்க. என்னுடைய கணவர் இக்ரிமா, அவர் இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். ஆனால் நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தீர்கள் என்றால் அவரை எப்படியாவது நான் கூட்டு வந்துடும். கணவர் மேல எவ்வளவு பாசம் பாருங்க. அப்ப நல்ல கணவரா இருந்திருக்காரு, இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்திருக்காரு, ஆனா நல்ல கணவரா இருந்திருக்காரு, அந்த அம்மாவுக்கு பிடிச்சவரா இருந்திருக்காரு.
அதே மாதிரி அந்த அம்மாவும் நல்ல மனைவி. எப்பா நல்ல வேலை தொலைஞ்சா இல்லாம ஓடி எங்க இருக்காங்க தேடி இருக்காங்க. எவன் யார சொல்லுதா அவரை மன்னிப்பேர் மட்டும் நீங்க சொல்லிருக்க, நான் எப்படியாவது அவரை கூட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். அல்லாவுடைய தூசலாசம் என்ன செய்வாங்க, எந்த இடத்துல ரசூலா மன்னிக்க மாட்டேன் தூக்கி தலையை தூக்குவேன், நீ கூட்டு வந்து ஓட கொண்டு அப்படித்தானே எதிரிகள் இருக்காங்க. அல்லது மன்னிப்பை கூட்டுவான்னு சொல்லிட்டு வந்து தூக்குள் போட்டுருவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் கூட்டுவாங்க, மன்னிச்சிருவாங்க. இந்த அம்மா மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு எவனுக்கே போயிட்டாங்க. வெயில், மழை, காற்று, பிரச்சனை, பயம் எதையுமே பொருட்படுத்தாம யாருக்காக வேண்டியது, கணவருக்காக. அவர்கிட்டையும் போய் எப்படியாவது அவருக்கு இதாயத்து கிடைச்சிட்டா இந்த உலகத்திலேயும் கணவர் மனைவியா இருந்தா எங்கேயோ அவ்வளவு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இஸ்லாம் அப்படித்தான். கூட்டு வந்துட்டாங்க. அவர் வர்றாரு, சபைக்கு வர்றாரு. எந்த சபைக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை நல்ல விலைக்கிடுங்க. இதுவரைக்கும் பத்ரில் எதிரியாக நின்ற ஒருவர், உஹதிலும் எதிராக வாளை தூக்கியவர், கந்தக்கிலும் எதிராக வாளை தூக்கியவர், வைரி இஸ்லாத்தின் எதிரி இன்றைக்கு வந்து கொண்டிருக்காரு. முஸ்லிம் ஆவலை இந்த நிமிஷம் வரைக்கும் முஸ்லிம் ஆவலை வர்றாரு. அந்த அம்மா கூட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழசு ஞாபகத்துக்கு வரலாம்ல. ஹம்சா துடிக்க கொலை செய்யப்பட்டது ஞாபகத்துக்கு வரணுமா இல்லையா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்க கொலை செய்யப்பட்டது ஞாபகத்துக்கு வரணுமா இல்லையா? ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா அதை விட முக்கியம் ஒரு மனிதமும் சகோதரத்துவம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இங்க பாருங்க இக்ரிமா வராரு, அவங்க வாப்பாவை பத்தி யாரும் பேசக்கூடாது. யாரு? அபூஜஹலை பத்தி. ஏன்னா அப்படி பேசுவாங்க. டக்குன்னு வந்தோட அப்படிதான் தோணும். அவரு இவரை திட்டுறது இல்லை, யாரு திட்டுறது? இவரை படிச்சுட்டீங்கல்ல, ஆனா அபூஜஹல் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வேலை பிடிச்சி சோழி முடிஞ்ச பழசு ஞாபகத்துக்கு வரும்ல. அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. அவருடைய முகத்திலே ஹிதாயத்தினுடைய ஒளி தெரியுதுங்க. சலாசம் நேரா வந்தவர். இதுக்கு மேல ஒருத்தர் ஹிதாயத்தை ஏத்துக்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்காம இருப்பாரா? ஏத்துக்கிறார். மார்க்கத்தை ஏத்ததோடு மட்டும் இல்லாம அவர் ஒரு சபதம் போடுறாரு, இதுவரையிலும் இஸ்லாத்துக்கு எதிராக நான் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவிட்டேனோ அதை விட 2 மடங்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்தேன். இஸ்லாத்தின் பாதையில எத்தனை யுத்தங்கள் புரிந்தோனோ அதை விட 2 மடங்கு யுத்தம் நான் இனிமே என்ன செய்வேன், இஸ்லாத்துக்கு ஆதரவா புரிவேன் சொன்னதோடு மட்டும் இல்லாம எர்முக் யுத்தத்திலே, நல்ல விளங்கிக்கங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, எர்முக் யுத்தத்திலே இக்ரிமா இப்னு அபி ஜஹல் ஷஹீதே. அவரு ஷஹீது. இப்ப அவரு எப்படி வரலாறு திருப்பது பத்தியா எங்க போனவரு. ஆனா அதை தூக்கிட்டு வந்த பெருமை யாருக்கு சேரும்? யாருக்கு? உம்மு ஹக்கீம் இல்லையா? அப்படியே ஒருவேளை கூட்டி யோசிச்சு பாருங்க. உம்மு ஹக்கீம் இஸ்லாமத்துக்கு வந்து அல்லாஹ்வுக்கு வாழ்ந்தாங்க, கணவரை காணல, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அங்க என்ன நிலைமை? ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? போனவர் அல்லது எங்கேயா மாறு வேஷத்துல வாழ முடியும்? இந்த ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குமா? இப்படி ஒரு ஹிதாயத்து கிடைக்குமா? அவர் நடந்த யுத்தங்கள் வரலாறுகள் மாறுமா? அல்லாஹ் யாருக்கு வேணாலும் ஹிதாயத்தை கொடுப்பான் என்று அவரால் ஷஹீதானவர்கள் எத்தனையோ பேர். இன்றைக்கு அவரே ஷஹீத் என்பது இஸ்லாத்துல மட்டும்தான் முடியும். அடுத்து உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இப்ப இக்ரிமா இறந்துட்டாங்க, உம்மு ஹக்கீம் உயிரோடு இருக்காங்க. இஸ்லாத்துல 2வது ஆரம் திருமணம் என்பது, 2வது ஆரம் என்பது ரொம்ப இலகுவானது. அது ரொம்ப கூகுன்னு சில பேர் நினைச்சுவாங்கடா, இந்த கணவர் இறந்து போயிட்டான்னு சொன்னா அப்படியே இருக்கிறதா சிறந்ததுன்னு இவங்களே பத்துவா கொடுத்து வச்சிருக்கு, இவங்களே தீர்ப்பு கொடுத்து வச்சுக்கிறது. யார் சொன்னா? கணவர் நம்ம யாரும் கறந்து இச்சிகரம் இறந்து போடுனா துவா செய்வாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜபா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அப்படிதானே துவா செய்வோம். சந்தர்ப்போசத்துல மனைவியோ கணவரோ இறந்து போயிட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? அடுத்த திருமணத்தை உடனே அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இதான். இதான என்ன அர்த்தம்? அது அந்த 4 மாசத்துக்குள்ள முடிச்சிடாதீங்க. அந்த 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணி தான் முடிக்கணும். இதுக்குதான் அந்த இது சட்டமே. இதுதான் ஒரு மண்ணு தெரியல. இத்தா பெத்தா செத்தாங்கிறாங்க. அந்த அளவுக்கு இத்தா ரொம்ப கடினமாக்கி விட்டாங்க. இத்தா சொன்னாலே வானத்தை பார்க்க கூடாது, பூமியை பார்க்க கூடாது, பிள்ளைய பார்க்க கூடாது, அவனை பார்க்க கூடாது, இவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அடுத்ததாக காலித் பின் ஸயீத் ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு நபித்தோழரை திருமணம் முடிக்காங்க. காலித் பின் ஸயீத் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு. ஆனா திருமணம் நடந்த அன்னைக்கு யுத்தம் தான். இந்த அம்மாவுடைய வரலாறு பாருங்க. திருமணம் நடந்த அன்னைக்கே யுத்தம், அன்னைக்கே ஷஹீத் ஆயிட்டார். யாரு? காலித் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் ஸயீத். அன்னைக்கே
திருமணம் நடந்த அன்னைக்கே யுத்தம். அந்த யுத்தத்துல அவருடைய இரண்டாவது கணவரும், 2 கணவரும் ஷஹீத். இது ஒரு சிறப்பு. அந்த யுத்தத்துலதான் இந்த அம்மா கணவர் இறந்த செய்தியை கேட்ட பிறகும் கூட மனம் கலங்காமல் அப்படியே உட்கார்ந்துறாம, ஐயோ இன்னைக்கு தான் ஒரு நல்ல வாழ்வு கூட வாழாம அப்படிலாம். இது எல்லாமே நடக்கும் உலகத்துல. அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சோர்ந்து துவண்டு போய் உட்கார்ந்துட்டா இஸ்லாம் எதிரிகளை யார் கவனிக்கிறதுன்னு சொல்லி 2 கூடாரத்துல இருக்க ஒரு பெரிய கம்ப உருவி சாத்துறாங்களே. இது கணவன் இறந்த பிறகா இறந்ததற்கு முன்பான்னு கேட்டா இறந்ததற்கு பிறகு. இந்த அளவுக்கு ஈமானில் வலு உள்ளவர்களாக பிற்காலத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தின் எதிரி, பிற்காலத்தில் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தியாய். அதனுடைய பாடங்கள் இதனுடைய நின்று நிதானமாக இதனுடைய பாடங்கள் படிப்பனைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கும் விதமான இந்த ஒரு சூழல், கணவன் மீதான பற்று, மார்க்கத்தின் மீதான உறுதி, மன்னிப்பின் மீதான அபார நம்பிக்கை, ஷஹீதின் மீதான வேட்கை, இப்படி அவர்கள் உயர்ந்த இடத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். ஷஹீதா உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். இன்னும் சில சஹாபிகளோடு வரக்கூடிய நாட்களில் சந்திப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.